தாம்பரத்தில் வீடு வேணுமா உங்களுக்கு? 2 BHK ரெடி டு ஆக்குபைல இங்க இருக்கு. சில விஷயத்தெல்லாம் சொல்றதை விட காட்டினா தான் கரெக்டா இருக்கும். பாருங்க, தாம்பரம் ஃபிளைஓவர்ல இருந்து பாரதி நகர் நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய லொகேஷன் டாக் பண்ணிருக்கேன். கரெக்டா 2.8 கிலோமீட்டர்ஸ். தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வெறும் 2.8 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த அபார்ட்மெண்ட்ல இன்னொரு பெரிய பியூட்டி இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான். கிட்டத்தட்ட தனி வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த அபார்ட்மெண்ட்ல டோட்டலா இருக்கிறது வெறும் 3 வீடு தான். அதனால ரூம் சைஸஸ்லாம் நல்லா இருக்குங்க. ஹால், கிச்சன், பெட்ரூம்லாம் நல்ல தரமான சைஸஸ்ல இருக்கு. அதுவும் இந்த பெட்ரூம்ல விண்டோ சீட்டரோட வரக்கூடிய இந்த பெட்ரூம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த விண்டோ சீட்டரோட பெனிஃபிட்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அது தவிர்த்து மாடுலார் கிச்சன், வுட் ஒர்க்லாம் பண்ணி தராங்க. வாங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல சென்னையில் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுகள், பிளாட்டுகள், தனி வீடுகள் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்க பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். மக்கள் இதனங்க லைக் பண்றாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல 10 வீடு, 20 வீடு, 50 வீடு, 100 வீடு இருக்கிறது பதிலா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு, அவ்வளவுதான். ஒரு பிளாட்டை வாங்குனீங்கன்னா ஒரு ஃப்ளோரையே வாங்கின மாதிரி ஃபீல் கிடைக்கல. ஒரு ஃப்ளோருக்கே நீங்க தானே ஓனரு. நல்லா இருக்குல்ல இந்த அட்வான்டேஜ். இந்த அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியது நம்ம தாம்பரம் மாநகராட்சியில. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு 2 வழியாக வரலாம். தாம்பரம்ல, வெஸ்ட் தாம்பரம்ல பாரதி நகர்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபிளைஓவர் வழியா வந்தீங்கன்னா ஷார்ப்பா 2.8 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான். இப்போ நம்ம வெஸ்ட் தாம்பரம் மெயின் ரோட்டு மேல நம்ம நிக்கிறோம். எக்ஸாக்டா பாரதி நகர் பஸ் ஸ்டாப்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதான் மெயின் ரோடு அண்ட் இதுதான் பாரதி நகர் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து ஜஸ்ட் வெறும் ஒரு 400 மீட்டர்ஸ் நடந்தே போயிடலாம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து இந்த அபார்ட்மெண்ட் ஷார்ப்பா 2.8 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான். 3 கிலோமீட்டருக்கும் குறைவான டிஸ்டன்ஸ்ல இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்துருது. அதனால தாம்பரத்துக்கு பக்கத்திலேயே, தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட் பக்கத்திலேயே எனக்கு வீடு வேணும்னு பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த அபார்ட்மெண்ட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் சில்ட் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் கொடுத்துட்டாங்க, லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு. 3 வீட்டுக்கு போதுமான அளவுக்கு திருப்திகரமான சைஸஸில் கார் பார்க்கிங் இருக்கு. காரை விட்டு ஒரு வீட்டுக்காரங்க ஒரு 3-4 பைக் வர வரைக்கும் ஒரு வீடு தாராளமாக விடலாம். அந்த அளவுக்கு பைக் பார்க்கிங்கும் நிறையவே இடம் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறவங்களுக்கு மாடுலார் கிச்சனு, கபோர்டு ஒர்க்கு, ஹால்லையும் பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங், ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலா இன்வெர்டர் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 5 lakh ஒர்த் உள்ள விஷயங்களை காம்ப்ளிமெண்டரியா ப்ரொவைட் பண்றாங்க ஸ்ரீ அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். ஓகே, ஸோ பெனிஃபிட் 5 lakh ஒர்த்தில் பெனிஃபிட் கிடைக்குது. அபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. லிஃப்ட்டை பார்த்துருக்கீங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில்ஸோட உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கிரானைட்டோட உங்களுக்கு வந்துருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அபார்ட்மெண்ட்டை பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்க அப்படின்னா இது காரிடார் ஏரியா. இந்த காரிடார் ஏரியாவில் லிஃப்ட் இறங்குனீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் மெயின் டோர் இருக்கும். இதுதான் ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் இப்படி தான் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்லையும் இப்படி தான் இருக்கும், தேர்ட் ஃப்ளோர்லையும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை ஒரு ஃப்ளோரில் வாங்குனீங்கன்னா அந்த ஃப்ளோருக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ஓனர். ஓகேங்களா? வேற யாருமே அன்னெசரியாக அந்த ஃப்ளோரில் வரப்போகிறது இல்லை. அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடு இந்த அளவுக்கு பெருசாக அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், நார்த் ஃபேஸிங்கில் 2 BHK ஃப்ளாட் என்ன ரம்யமான சைஸில் இருக்குது பாருங்கள். நல்ல தரமான சைஸுங்க. சும்மா 600-700லாம் இல்லை, 1011 ஸ்கொயர் ஃபீட், 1011 சதுரடியில் இருக்கக்கூடிய 2 BHK நல்ல ஸ்பேஷியஸ் அபார்ட்மெண்ட். 2க்கு 4 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீக்குட் மெயின் டோர் போயிருக்காங்க. பர்டிகுலரா ரூம் சைஸஸ் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. எனக்கு திருப்திகரமாகவே இருக்கு. ஹால் பெருசுனால ரெண்டு விண்டோ கொடுத்தாச்சு. அங்கே டிவிக்கான பாயிண்ட்டுங்க. ஓகே, இந்த வாரம் டிவி வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் வாலில் உங்களுக்கு லைனாக ஸ்ட்ரெச்சாக உங்களுக்கு சோஃபா ப்ரொவிஷன் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் வியூ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடிய 3 ஃப்ளாட்டுமே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே வீடு பார்க்குறவங்க நார்த்து தான் வேணும்னு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இங்கே 3மே நார்த்தில் இருக்குது, பெரிய அட்வான்டேஜ். இந்த ஏரியாவை நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணிக்கோங்களேன். அந்த கார்னரில் உங்களுக்கு வாஷ் பேஷன் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ டைனிங் ஏரியா பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? இப்போ நம்ம கிச்சன் போகிறோம். ஓப்பன் ஸ்டைல் கிச்சன். கிச்சனுக்கு பக்கத்திலே டைனிங் ஏரியா வந்துடும். எல் ஷேப்பில் கிச்சன், கிரானைட் பிளாட்ஃபார்மு, 7 ஃபீட்டுக்கு வால் டைலு, டிஃபால்ட்டாக ஷெல்ஃபோன் லாப்டும் கொடுத்தாச்சு. கிச்சனில் ஒரு அருமையான சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் ஏரியா பால்கனியில் உங்களுக்கு இந்த அட்டைப்பொட்டி இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க. பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது. வாஷிங் மிஷின் இங்கே உட்காந்துரும். இங்கே சேஃப்டி கிரில்லாம் ஸ்டீல்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். முழுக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியா தான், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ராயராக முன்னாடி வந்து பார்க்குறவங்களுக்கு அது பெனிஃபிட் இருக்குது. விண்டோ பெருசாக இருக்குது. ஷெல்ஃபு, டபுள் சைடட் லாஃப்ட், ஸ்டோரேஜுக்கு தாராளமாக இடம் இருக்குது. கிச்சனில் ஒரு லைட்டு கூட போடல, ஆனால் என்ன வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா ரூம்ஸ்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. காரணம் என்னன்னா நிறைய விண்டோஸ், டோர்ஸ்லாம் நிறைய ஓப்பனிங் கொடுத்துருக்கிறதுனால. ஓகே, ஹால் பார்த்தாச்சா? கிச்சன் அண்ட் சர்வீஸ் ஏரியா பார்த்தாச்சு. இது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்கு. இதுவுமே நல்ல தரமான சைஸ். திரும்பவும் சொல்லிடுறேன், 1011 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய 2 BHK ஃபிளாட் இது. 3மே ஒரே சைஸ் தான். 3மே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கு. 3த்துக்குமே யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 366 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் யூடிஎஸ் கிடைச்சிருது. ஸோ எல்லா வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங் வந்துடுது. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு.
இங்கே ஃப்ளாட் வாங்குறவங்க எல்லாருக்குமே மாடுலார் கிச்சனு, ஃபுல் கபோர்டு ஒர்க்கு, வீட்டுக்கு வீடு இன்வெர்ட்ரு, ஹால்லையோ மாஸ்டர் பெட்ரூம்லையோ ஃபால் சீலிங் அப்படின்ட்டு இத்தனை விஷயங்கள் கிட்டத்தட்ட 5 lakh ஒருத்துள்ள இன்டீரியர்ஸ் ஃப்ரீயாக பண்ணி தராங்க அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். ஸோ அப்பார்ட்மெண்ட் மெயினில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இது காமன் ரெஸ்ட், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அது என்னோட ஃபேவரட் பெட்ரூம். ஏன்னா அதில் விண்டோ சீட்டர் இருக்குது. வாங்க அதையும் போய் பார்ப்போம். நீங்கள் தாம்பரத்துலலாம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கம்மியாலாம் அதுக்கு கீழெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எல்லா இடமும் பில்டிங் ஆகிப்போச்சு. இது மாதிரி ரொம்ப ரேராக எதனா 1-2 வந்தால் தான் வந்திருக்கு. உங்கள் பார்வைக்கு வந்தாச்சு. தாம்பரத்தில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா வந்து பார்த்துருங்க. நல்லா இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ விண்டோ சீட்டருடன் இருக்கக்கூடிய பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. பெரிய ஷெல்ஃபு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு விண்டோ சீட்டர். நல்லா 4 feet வைடன் அப்படின் போது சும்மா கால் நீட்டி நல்லா தாராளமாக உட்காரலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது தான் இதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும். மக்களே வந்து பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்ல வெளிச்சத்து தருது. பகலில் ஒரு சின்ன லைட் கூட போட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. சரி, இந்த ஸ்பேஷியஸான 2 BHK அப்பார்ட்மெண்ட்டோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 70 lakhsங்க. ஆல் இன்க்ளூசிவ். நான் சொன்னேன் 5 lakh ஒருத்துள்ள இன்டீரியர்ஸ், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன், கபோர்டு ஒர்க்கு, வீட்டுக்கு வீடு இன்வெர்ட்டர் எல்லாமே சேர்த்து 70 lakhs. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கார் பார்க்கிங் மட்டும் அடிஷனல். ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கார் பார்க்கிங். சரிங்களா? ஸோ இது வந்து பெருங்குளத்தூர் ஃப்ளைஓவர். இந்த பெருங்குளத்தூர் ஃப்ளைஓவர் வழியாகவும் தாராளமாக நம்ம சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. இதிலிருந்து வந்தாலும் நம்ம சைட் ஷார்ப்பாக ஒரு 3 kilometers ரேடியஸ் தான் வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல், சான் அகாடமி ஸ்கூல். அண்ட் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னையருள் ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல். சரிங்களா? ஃபேமஸான ஐடி காரிடார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வண்டி எடுத்தால் வெறும் 4வது கிலோமீட்டர் தாம்பரம் மெப்ஸ். அந்த சைடில் ஒரு 4வது கிலோமீட்டர் ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடார். சரிங்களா? ஸோ 70 lakhல தாம்பரத்தில் ஜிஎஸ் ரோட்லேருந்து 3வது கிலோமீட்டர் நீங்கள் செட்டில் ஆகணும்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து பாருங்கள். தாம்பரம் ஜோனில் ஜிஎஸ் ரோட் பக்கத்துலேயே வீடு வேணும்னு பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இது போல் பல யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொண்டு வர நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.